ஃப்ரெண்ட்ஸ் லாண்ட் மசில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரோஸ் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச இந்த ஒரு டிசைனர் பாக்ஸ் உங்ககிட்ட காமிக்கேன். ஸோ இந்த நான் ஃபெவிகால் இந்த சிஸ்டர்லாம் போட ஸ்டாண்ட் மாதிரி பண்ணேன். ஸோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ரோஸை நான் எதை வச்சு செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஹோம்மேட் கலர் பேப்பர் தான். இந்த ஹோம்மேட் கலர் பேப்பரை நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வீடியோட லிங்க் கொடுக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கலர் பேப்பரை என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஹைட்டும் 10 சென்டிமீட்டர் வித்துலேயும் கட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 4 இது கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து எப்படி கரெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மாதிரி தரேன். இப்போ இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதோட இந்த கார்னரையும் அதோட அந்த கார்னரையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸஸாக எந்த ஒரு பேப்பருமே வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து கரெக்டான ஸ்கொயர் ஷேப் பண்ணியிருக்கோங்கிறது அர்த்தம். ஸோ அப்புறம் இந்த கார்னரையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 கார்னரையும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். முக்கோணத்தோட அந்த 2 சைடையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஈஸியாக ரோஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ இதான் மொத்தம் நம்ம 2-3 தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பெட்டல் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேப்பரில் பெட்டல் மாதிரி வரைச்சி நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அளவாக வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் இப்போ வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு மொத்தம் எத்தனை பேப்பர் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ டடா வந்துருச்சா, இவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் 4 பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து 4 பேப்பர். ஸோ 1 2 3 4 4 பேப்பர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதில் வந்து அந்த ஒரு பெட்டல் இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன பெட்டலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு பெட்டலை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பண்ணல. ஸோ உங்களுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை பார்த்து ஏதாவது கிராஃப்ட் ஏதாவது செஞ்சுருந்தீங்க, அதை வந்து என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அடுத்த பெட்டல் எடுத்துகிறேன். இதில் வந்து 2 பெட்டல் வந்து கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு பெட்டல் தான் கட் பண்ணோம். இப்போ 2வது இதில் 2 பெட்டல் கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணி எடுக்கிற அந்த 2 பெட்டலையும் அந்த ஒரு பெட்டலையும் வந்து தூர போட்டுறக்கூடாது. அதுவும் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் அதையும் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்த பேப்பரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 பெட்டல் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ஒரு பெட்டல், 2வது பெட்டலில் வந்து 2 பெட்டல் எடுக்கணும். ஸோ 3வது பூவில் வந்து 3 பெட்டல் எடுக்கணும். சரிங்களா, கட் பண்ணிக்கலாம். இந்த 3 பெட்டலையும் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம்ல, ஸோ அதுவும் நமக்கு தேவைப்படும். அதையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட்டு உள்ள பூ எடுத்துக்கலாம். இந்த பூ வந்து எந்த இதுவுமே கட் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் என்ன பண்ணணும்னா இதை 2ஆக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு கோடு மாதிரி போடணும். சின்னதாக கட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நான் இதில் கட் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிட வேண்டியதாக ஃபெவிகால் வச்சு. ஸோ இதை எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபெவிகால் போட்டிங்கன்னா ஸோ அந்த வெளியில் இருக்குல்ல அது மேலே அப்படி ஒட்டுறோம். சரிங்களா, அந்த மாதிரி இப்போ நான் இதில் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் செய்யுங்க, கரெக்டாக வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஃப்ளவரையும் இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டணும். ஸோ எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ பாருங்கள்,
ஸ்டெப் வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பெட்டலில் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் இழுத்து விட்றதுக்காக. ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் லைட்டாக கர்வ் ஆகி பார்க்க ரொம்ப ஷைனாக அழகாக இருக்கும். அதுக்காக தான். பட் குட்டீஸ் யாராவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் யாரும் சிசர் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. மேபி உங்கள் வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவது கொடுத்து இந்த மாதிரி பேச சொல்லுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து பார்க்க அப்படியே ஒரு ரியலிஸ்டிக் உண்மையான பூ மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் பெருக்கிற மாதிரி இருக்குல்ல, சீக்கு குச்சி இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதுலேயும் இது வரும். ஸோ இப்போ இதையும் நம்ம கம் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி அசம்பிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு பெட்டலுமே நம்ம கட் பண்ணல பார்த்தீங்களா, அந்த பெட்டலை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்டல் கட் பண்ணல, அதை 2வது வைக்கணும். அப்புறம் 2 பெட்டல் கட் பண்ணதை 3வதாக வைக்கணும். ஸோ 3 பெட்டல் கட் பண்ணதை 4வதாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் அசம்பிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 3 பெட்டல் 2 பெட்டல் 1 பெட்டலாக தனித்தனியாக பிரித்து வச்சோம்ல, ஸோ அதை வந்து சின்னதுக்கு மேலே சின்னதாக நம்ம வந்து நடுவில் கம் பண்ணி ஸோ பேஸ்ட் பண்ணிட்டா ஸோ சூப்பராகிடும். அவ்வளோதான். நம்ம சென்டரில் பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டவரல் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது சின்ன ஸ்கொயர் ஷேப் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வரும். ஸோ அப்போது நம்ம இப்போ இதுக்கப்புறம் ஃப்ளவரை வந்து பேஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். டக்குன்னு கீழே விழாது, இல்லைன்னா டக்குன்னு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த பேப்பர் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரி ஈஸியாக நீங்களும் ஹோம்மேட் கலர் பேப்பரை வச்சு வீட்டிலையே ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஒரு ஃப்ளவர் பண்ணேன். ஸோ சும்மா ட்ரையல் பார்க்குறக்கா. இந்த ஃப்ளவர் வந்து நான் எதை வச்சு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பழைய ஜெராக்ஸ் பேப்பர் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கலர் அடித்தேன். ஸோ இதில் 2ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட டெக்ஸ்சர் பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக எனக்கு வந்திருக்கு. மேபி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.